ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா VivoY73 மொபைல் தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ டெக் இது பற்றி தெரியும், மொபைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பற்றி அந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சில பேர் வீடியோ பார்த்தீங்க, ஆனால் அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதே இல்லை. அதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வரும், மேலும் உங்களுக்கும் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். பாய். விவோவில் புது மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா VivoY73ன்னு சொல்லிட்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். மொபைல் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு அண்டு பேக் தான் பார்ப்போம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லாயிருக்கு, டைமண்ட் கலர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளாக்குன்னு சொல்லிட்டு மேட் ஃபினிஷிங்கில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கு. பிளாக் லவர்ஸ்க்கு நல்லாயிருக்கும், டைமண்ட்ஸுன்னு புது வெர்ஷனுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கு, அதுவும் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு வாங்க பார்க்கலாம். மொபைலோட ஸ்லிம் சைஸ் பார்த்தீங்கன்னா 7.38mm தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஆல்மண்ட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. நைட் கேமராலையும் எடுக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ 4K வீடியோ கூட நம்ம இதில் எடுக்க முடியும், ஷூட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆட்டோ ஃபேஸ் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ணுக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரேம் பார்த்தீங்கன்னா 8GB + 3GB வந்து எக்ஸ்டர்னல் ரேம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 16.37 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சஸ் ஃபுல் HD ஆல்மோண்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா G95 கொடுத்துருக்காங்க, மீடியா டெக் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லது தான். அதுக்கடுத்து ஃபன் டச்ன்னு சொல்லிட்டு OS கொடுத்துருக்காங்க. 11.11 இது கொடுத்துருக்காங்க. OS நல்லாயிருக்கு. மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா இருக்குது, வாங்குறவங்க வாங்கலாம், நல்லாயிருக்கு. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5G வாங்குறவங்க நினைக்கிறவங்க இந்த மொபைல் வாங்க முடியாது, ஏன்னா இது 5G சப்போர்ட் இல்லை, ஒரு 4G மட்டும்தான். மற்றபடி ஓகே தான். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 21,000. அப்புறம் இந்த மொபைல் கேமிங்க்குன்னு சொல்லிட்டு விளையாடினா லைட்டாக விளையாட முடியும், பட் ஃபோட்டோவுக்கு கேமராவுக்கு ஓகே, நல்லாயிருக்கு. பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ டெக் இது பற்றி தெரியும், மொபைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களை பற்றி அந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சில பேர் வீடியோ பார்த்தீங்க, ஆனால் அவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதே இல்லை. அதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வரும், மேலும் உங்களுக்கும் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. தேங்க்யூ. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.